சிபிஐயிடம் சிக்கிய முக்கிய ஆதாரம். சார்ஜ் ஷீட்டில் இடம்பெறும் விஜயின் பெயர். வெளியான ட்ரோன் காட்சிகள். கரூர் விவகாரம் மீண்டும் சூடுபிடிப்பது ஏன்? கடந்த 2-3 நாட்களாவே சமூக ஊடகங்களையோ இல்ல ஒரு சில செய்தி ஊடகங்கள்ல பார்த்தோம்னாலே கரூர் விஷயத்துல சிபிஐ வசமாக விஜய் சிக்கி விட்டார். அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் டெலிட் செய்யப்பட்ட ட்ரோன் காட்சிகளாக இருக்கட்டும், முக்கியமான கேமரா காட்சிகள் எல்லாத்தையும் சிபிஐ ரெக்கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காட்சிகள்ங்கிறது ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பாக ஒரு ட்ரோன் காட்சி, இதுதான் விஜய் டெலிட் பண்ண சொன்னாரு, ஆனா இப்போ சிபிஐ அதை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரோன் காட்சியில பார்த்தாலே தெரியும் எனக்கு நிலைமை தெரியல, அந்த அளவுக்கு என்னால பண்ண முடியலன்னு விஜய் அவர்கள் சொன்னதெல்லாம் பொய். இந்த ட்ரோன் காட்சிலேயே விஜய் அவர்கள் மேல வரப்பயே அங்க கூட்டம் சரியான வகையில இல்ல, அப்பயே மோதல்கள் அப்படிங்கிறது ஆரம்பிச்சது நல்லாவே தெரியுது. இதுதான் விஜய் அவர்கள் டெலீட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோங்கிறது பரவலா பரவிக்கிட்டே இருக்கு. காரணம், கடந்த 15ஆம் தேதி விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி இருந்தாரு. அங்க என்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது விஜய் கிட்டன்னு ஒரு லிஸ்ட் வந்துட்டே இருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னா, நீங்க என்ன நேரம் சொல்லியிருந்தீங்க, உங்க பொதுச் செயலாளரால சமூக ஊடகங்கள்ல சொல்லப்பட்ட நேரம் என்ன தெரியுமா, நீங்க காவல்துறையில வாங்கின பர்மிஷன் டைம் என்ன, நீங்க வீட்டுல கிளம்பின நேரம் என்ன, எப்போ போய் ரீச் ஆனீங்க, நாமக்கல்ல எப்போ போனீங்க, கரூருக்கு எப்போ போனீங்க, எவ்வளவு நேரம் எடுத்தது, ஏன் இவ்வளவு டிலே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் குறித்து பல கேள்விகள் கேட்கப்பட்டதா செய்தி ஊடகங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. இதை தாண்டி தான் சமூக வலைதளங்களும் செய்தி ஊடகங்களையும் வீடியோக்கள் டெலிட் செய்யப்பட்டது சம்பந்தமாகவும், இதை கடந்து அங்க ஷூட்டிங் நடந்தது, ஜனநாயகன் படம் ஷூட்டிங் நடந்ததுங்கிறது கரூர் விவகாரம் நடந்த சமயத்துல மிகப்பெரிய அளவுல பேசுபொருளாக மாறிய விஷயம். இது சம்பந்தமா நம்ம ஒன் இண்டியாவுக்கு நக்கீரன் கோபால் அவர்களை மூத்த பத்திரிகையாளர்களை நம்ம பேட்டி எடுத்திருந்தப்போ, அந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்திற்குள்ள நம்ம எடுத்த பேட்டியில முதல் முறையா நம்மளதுல அவர் சொல்லியிருந்தாரு, அது மாதிரி ஜனநாயகன் ஷூட்டிங்னு. நம்மளும் அது பதில் கேட்டிருந்தோம், அது எப்படி ஜனநாயகன் ஷூட்டிங் சொல்லி எனக்கு தகவல் வந்திருக்கு, நான் சொல்றேன், நீங்க வேணா படம் வந்தோடனே பாருங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல அதை சொல்லியிருந்தாரு. எனக்கு இன்னொரு தகவல் வந்ததுங்க, இவன் ஏதோ ஒரு பணநாயகனா ஜனநாயகன் ஒரு நாயகனா ஜனநாயகன் பண்ணுறான், நாயகன் அது அந்த படத்துக்கான ஷூட்டு வேற இதில் தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவே எனக்கு தகவல். இந்த பிரச்சாரம் தான் அவன் அந்த நாயகனுக்கு பயன்படுத்த போகிறானா பாருங்கள், போகிறானா இல்லையான்னு பாருங்கள். இந்த விஷுவல்ஸ் இந்த கூட்டத்தெல்லாம் கட்டாயமாக இருக்கும். எனக்கு செய்தி கட்டாயமாக இருக்கும். அவன் இதை சேர்த்து வச்சு பண்ணதனுடைய நோக்கம் பின்னாடி இவன் நீங்கள் அவன் சினிமாவுக்கு எடுக்கிறான், இதெல்லாம் எனக்கு செய்தி. அது நான் சொல்லிட்டேன், நீங்கள் படம் வரும்போது பார்த்துக்குவோம். அதற்கு பிறகாக பலரும் இது மாதிரி ஜனநாயகன் படத்திற்கான ஷூட்டிங் அங்கே நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த 15ஆம் தேதி நடந்த விசாரணைக்கு பிறகாக மீண்டும் இந்த பேசுபொருள்ங்கிறது எழுந்திருக்கு. ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் அங்கே நடந்தது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த விஷுவல்ஸ் எல்லாத்தையும் தான் சிபிஐ ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் விஜய் டிலீட் பண்ண சொன்னாரோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ட்ரோன் காட்சியாக இருக்கட்டும், அந்த பஸ்ஸில் பொருத்தப்பட்டிருந்த கேமராக்கள் இருக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும், அதெல்லாம் எடுத்திருக்காங்க. அதனால தான் 3வது முறையாகவும் விஜய் விசாரணைக்கு அழைச்சிருக்கிறாங்க. கிடுக்குப்பிடி விசாரணைங்கிறது அதனாலதான் தொடர்ந்திருக்கு. 7 மணி நேரம் கடந்த விசாரணைலாம் இதுக்காக தான். சார்ஜ் ஷீட்ல விஜய் பெயர் இடம்பெறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஆக்டிவா செயல்படக்கூடிய சிலர் வீடியோக்கள் மூலமா போடுறதாக இருக்கட்டும், நிறைய பேர் நிறைய எழுதிட்டு இருக்காங்க சமூக ஊடகங்கள்ல அப்படின்னு சொல்லலாம். செய்தி ஊடகங்கள்லயும் ஒரு சில ஊடகங்களை இது வெளியிட்டு நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பதிலுக்கு தாவேக தரப்புலையும் நிறைய பேர் பதில்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிடையாது, இது இதுக்கான வீடியோ தான், இது செய்தி ஊடகங்களே எடுத்த வீடியோ, ட்ரோன் காட்சிகள் எல்லாம் அங்க ட்ரோன் காட்சிகள் தாவேக மட்டும் தான் போட்டிருந்தாங்களா, இதெல்லாம் பொய் வதந்திகள். பாஜகவுடைய அழுத்தத்திற்கு தாவேக அடிப்படையாததுனாலையும் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு அழைத்தும் வராததுனாலையும் இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க தரப்புல பகிர்றாங்க. ஏன்னா அவர் டெல்லிக்கு போனப்பயே பாருங்க, சிபிஐ மூலமா அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் கிட்ட நீ கூட்டணி தொடர்பா தான் பேசுவாங்க, விஜய் கூட்டணிக்கு ஓகேன்னு சொல்லிடுவாரு, எதிர்கட்சி தலைவருங்கிற மாதிரி நிறைய பரப்பப்பட்டது. அப்போ ஒரு வெளியில இல்லைங்கிறப்பயே இது ஒரு சைகை மூலமாகவே கிடையாது, அவர் கூட்டணிக்கு இல்லைங்கிறத டெல்லியில இருந்து நல்லா கார்ல வெளியில வந்தப்பயே அவர் நிரூபிச்சிட்டாரு. அப்போ நாங்க கூட்டணிக்கு வரலங்கிறதுனால இப்போ திமுகவா இருக்கட்டும், என்டிஏ கூட்டணியா இருக்கட்டும், அதிமுக, பாஜகன்னு எல்லாருமே விஜய் அவர்களை பார்த்து ஒரு பயத்தின் காரணமாக வேணும்னு இந்த கட்டமைக்கப்பட்ட கதையை மீண்டும்
எல்லாரும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாவேக தரப்புல சொல்லப்படுது. ஆனா பலர் இது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம், சிபிஐ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இது வரக்கூடிய அடுத்த கட்ட விசாரணைகள்ல வெளிவரும்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகாக விஜய் அவர்கள் விசாரணை முடிஞ்சதுன்னு கரூர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏவான செந்தில் பாலாஜி திமுக சொந்தவர், அவரும் வந்து விசாரணைக்கு போனாரு. அவரும் வந்து என்ன கேள்விகள் கேட்கப்பட்டதுன்னு கேட்டதுக்கு 10:30 எனக்கு டைமிங் சொல்லியிருந்தாங்க. நான் 10:15க்கே போயிட்டேன். அதுக்கு பிறகாக என்கிட்ட மாலை வரைக்கும் விசாரணைங்கிறது நடந்தது. என்ன கேட்டாங்க, என்ன பதில் சொல்லப்பட்டதுன்னு என்னால வந்து வெளிப்படையாக வேணா சொல்ல முடியாது. ஆனா கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கேன். அங்க ஒரு சாட்சியமாக நான் என் கண்களால என்னென்னலாம் பார்த்தனோ, அன்றைய சம்பவம் நடந்த அன்னைக்கு மருத்துவமனைகள்ல இருக்கட்டும் என்னென்ன நடந்ததுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில கூட என்ன விசாரிச்சிருந்திருக்கலாம். இனி கூப்பிட்டாலும் விசாரணைக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. இப்படி இருவேறு தரப்புலையும் கரூர் விவகாரத்தில் ஜனநாயகன் படம் ஷூட்டிங் நடந்ததாகவும், அது சிபிஐ விசாரணையில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், அந்த காட்சிகள் வந்து ரெக்கவர் பண்ணப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனா மும்முனை தாக்குதல் நடத்தப்படுகிறது தாவேகவின் மீது, நாங்க அழுத்தத்திற்கு அடிப்படையாததுனால தாவேக தரப்புல பதிலுக்கு மறுக்கிறாங்க. இது உண்மையாக நடந்தது என்ன அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளேயோ இல்லைன்னா மாதங்களுக்குள்ளேயோ சிபிஐ விசாரணை மூலமாக நமக்கு உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். பொறுத்திருந்தது பார்ப்போம். Subscribe to One India and never miss an update.